டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் 5 வகையான சிரமங்களை ஒவ்வொருத்தரும் டெய்லி சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். காலையில் எழுந்துக்கும் போதே தலையணையில் இருக்கக்கூடிய தலைமுடியை பற்றியும், கட்டிலில் உதிர்ந்து கிடக்கக்கூடிய தலைமுடியை பார்த்தோம், குளிச்சுட்டு வந்து தலையை துவட்டும் போது தலைமுடி கொட்டி கொண்டிருப்பதை பார்த்தோம். கவலைப்படாதவர்கள் நம்ம யாராவது இருக்க முடியுமா? அவ்வளவு தலைமுடி கொட்டும்போது நமக்கே இவ்வளவு தலைமுடி இருக்காங்கிற சந்தேகம் வரக்கூடிய நிலை. கண்ணாடியில் பார்க்கும்போது தினசரி வகுடு ஏறிக்கொண்டே போகுது, கண்ணாடியில் பார்க்கும்போது முன்னெற்றி அதிகமாகி கொண்டே போகுது அப்படிங்கிற வருத்தம் இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு. கல்யாண நேரத்தில் எடுத்த ஃபோட்டோவை பார்க்குறேன், இன்னைக்கு என்னோட ஃபோட்டோவை பார்க்குறேன். கல்யாணத்தில் இருந்தது நானான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தலைமுடி இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்குடியோட என்னோட குழந்தைகளே என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு என்னோட தலைமுடி இருக்குன்னு பார்க்குறோம். உங்கள் அப்பாவுக்கு 30 வயசில் தலைமுடி நரைச்சிருச்சு, உனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பொதுப்படையாக சொல்லப்படும் போது இதுதான் விதின்னு நொந்தி கொள்ளக்கூடிய நிலையிலையும் நம்ம இருக்கும். பிரசவத்துக்கு பிறகு காலையில் எழுந்து தலையில் கையை வச்சா கொத்து கொத்தா என் தலைமுடி கொட்டுதுன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெண்களை நம்ம பார்க்குறோம். பிசிஓடின்னு சொல்கிறாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அயர்ன் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க, B12 டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி கடைசியில் என்னோட தலைமுடி கொட்டுறதுக்கான காரணத்தை சொல்கிறாங்களே தவிர யாருமே எனக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே மருந்துகளால் முடி கொட்டுது, ஸ்டீராய்டுனால முடி கொட்டுது, இன்ஜெக்ஷன்னால முடி கொட்டுது. இன்னும் ஏன் கொட்டுதுன்னு காரணமும் புரியல, எப்படி நிறுத்துறதுன்னு புரியல. இதை விட பெருசாக சொல்கிறது, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரங்களில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சீரம், ஆயில், ஷாம்பு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தலைமுடி கொட்டுறதும் நிற்கலை, தலைமுடியும் வளரல. தலையில் எவ்வளோ வகையான பேக் போட்டுட்டேன், எனக்கு யூஸ் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி குழந்தைகளை மட்டுமல்ல பெற்றோர்களையும் மிகுந்த ஒரு வருத்தத்துக்குள்ளாக்கிறத பார்க்கணும். 28 வயது மருத்துவர் வராரு என்ன பார்க்குறதுக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் செஞ்சிட்ருக்காரு. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வீட்டில் ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்னென்னமோ முயற்சி செய்து பார்க்குறாங்க. என்ன முயற்சி செய்து பார்த்தாலுமே கல்யாணம் கைகூடலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த பையன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறான். ஏன்டா ரிஜெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தா, எனக்கு தலைமுடி இல்லை, முன்பக்கம் வழுக்க விழுந்திருக்கு, என்னை போய் யார் கல்யாணம் பண்ணிப்பா, எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரிஜெக்ட் பண்ணுறான். பெண்ணுக்கே ஓகே தான், ஆனால் அவனே ரிஜெக்ட் பண்ணுறான். தன்னம்பிக்கை இல்லாத இளைஞர்கள், மருத்துவராக இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட இன்றைக்கி நான் பார்க்குறேன். இன்றைக்கி தலைமுடியை வளர வைக்க, ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம என்ன பண்ணணும்? மருத்துவங்கள், சிகிச்சைகள்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது, தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, தலைமுடி நன்றாக வளர நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 10 சைவ உணவுகள் என்ன. இன்னைக்கு ஏன் இந்த சைவ உணவுகள் பற்றி நான் பேசுகிறேன்னா, அசைவ உணவுகள் என்னதான் தலைமுடி வளர்வதற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தாலும் கூட அசைவத்தை மட்டும் நம்பி நாம் இருக்கக்கூடாது. சைவமும் நமக்கு தேவை. எல்லா நாளும் நம்ம அசைவம் சாப்பிடவும் முடியாது இல்லையா? அப்போ அசைவம் சாப்பிடக்கூடிய நாட்களில் அசைவ உணவும், பெரும்பாலும் சைவம் சாப்பிடக்கூடிய நாட்களில் சைவ உணவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியம் மேம்படும்ல. அந்த வகையில் தலைமுடியை ஆரோக்கியமாக வளரச் செய்ய, கருகருவென்று தலைமுடி வளர, அது மட்டுமல்ல தலைமுடி வேகமாக வளர நமக்கு உதவி செய்யக்கூடிய 10 சைவ உணவுகளை நம்ம பார்க்கலாமா? நம்பர் 1, எள்ளு. இந்த எள்ளை விட சிறந்த ஒரு உணவு தலைமுடி வளருவதற்கு எதுவுமே கிடையாதுங்க. பொதுவாக நான் ஜீரகப்பத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். ஜீரகத்தை முளை கட்டி அரைச்சி தலையில் பேக் போட்டால் நல்லா உங்களுக்கு தலைமுடி வளரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே போல் எள் 10 தலைமுடியை வளர வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு 10ங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எள்ளெண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறதும், எள்ளெண்ணெய் தேய்த்து குளிப்பதும், எள் எண்ணெய் இன்றைக்கு பெரும்பாலான தலைமுடிக்கு நாம் பயன்படுத்துகின்ற எண்ணெய், மருத்துவ ரீதியான எண்ணெய்கள் எதுவுமே தேங்காய் எண்ணெயில் தயாரிப்பது கிடையாது. எல்லாமே எள் எண்ணெயில் தயாரிப்பது தான். அந்த எள்ளை நல்லா அரைச்சி தலையில் 10 போடக்கூடிய ஒரு பழக்கமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. இன்றைக்கி எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரசித்தமாக இருக்கிறது அப்படின்னா,
நான் ஏற்கனவே சொன்னேன், தலைப்பொதிச்சல் சிகிச்சைன்னு ஒரு சிகிச்சை. நெல்லிக்காயை வேக வைத்து, நன்றாக அரைத்து, அதில தேவையான அளவு ஆலிவ் ஆயில் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்து, அது கூட முட்டையுடைய வெள்ளைக்கருவை சேர்த்து அரைத்து ஒரு பேக் மாரி போடக்கூடிய சிகிச்சைக்கு தலைப்பொதிச்சல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஆஸ்மா நோயாளிகளுக்கு சொல்லக்கூடிய சிகிச்சை. ஆனா, தலைமுடியை ஆரோக்கியமாக வளரச் செய்ய நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய சிகிச்சைகள்ல ஒன்று. அந்த சிகிச்சையுடைய அடிப்படையில தலைமுடி கொட்டிப்போய் ஆங்காங்கே புழுவெட்டு ஏற்பட்டு, தலைமுடி கொட்டிப்போய் ஆங்காங்கே தலைமுடியுடைய பகுதிகள்ல வழுக்கை விழுந்து சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இந்த எள்ளை மட்டும் அரைத்து எள் 10 போட்டாலே போதும் தலைமுடி வேகமாக வளருவதை பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளை எடுத்து தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வச்சிருங்க. காலையில் அதை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு விழுது போல, தண்ணீர் சேர்க்காமல் விழுது போல அரைத்து தலை முழுவதும் ஒரு பேக் மாதிரி போட்டு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிங்களேன். 1 மாதம் வாரத்துக்கு 2 முறை செய்யுங்க. இருக்கின்ற தலைமுடி அடர்த்தி ஆகிறதும், இல்லாத இடத்தில் பேபி ஹேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தலையில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் குறைந்து போய் தலைமுடி நன்றாக வளர்ந்து போயிருப்பதையும் நீங்க பார்க்க முடியும். அந்த வகையில் எள் 10 சிறந்த ஒரு உணவு, மருந்துன்னு சொல்லலாம். எள்ளை உணவாக சாப்பிடுங்கள், தலைமுடி ஆரோக்கியமாக வளரும். தலைமுடி ஆரோக்கியத்திற்கு தேவையான செலினியம் சார்ந்த, காப்பர் சார்ந்த மூலக்கூறுகளை கொண்டிருப்பது எள்ளு தான். 2வது முருங்கைக்கீரைங்க. இன்றைக்கு முருங்கைக்கீரைக்கு இணையாக உணவாக தலைமுடியை வளர வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு உணவு இருக்குமாங்கிறது சந்தேகம். ஈரோட்டிலிருந்து ஒரு நிறுவனம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான முருங்கையை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்துட்டு வராங்க. அந்த நிறுவனம் எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க நிறுவனத்துடைய அந்த வெப்சைட்டில் போய் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது, பெரும்பாலான இடங்களில் உணவுக்காக செல்லுகிறது. ஏன் உணவுக்காக செல்லுகிறதுன்னு பார்த்தா, ஒன்று ஆண்மைக்கான உணவாகவும், மற்றொன்று பெண்களுக்கான தலைமுடிக்கான சத்து மாத்திரைகளாகவும் தயாரித்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அதிசயக்கத்தக்க வகையில் இருக்கு. உலகமே இன்றைக்கு முருங்கையை சிறப்பு உணவாக, சிறந்த உணவாக, சத்து மாத்திரைகளுடைய ஒரு இருப்பிடமாக பார்த்து, உலகமே முருங்கையை தினசரி மாத்திரையாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இன்னும் கூட முருங்கையை உணவில் சேர்க்காத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கும். அப்போ குடும்பத்தில் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே சரி, தலைமுடி நன்றாக வேண்டும், ஆரோக்கியமாக வேண்டும், கருகருவென்று வேண்டும் அப்படின்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, செய்ய வேண்டிய முதல் வேலை முருங்கைக்கீரையை உணவில் சேர்க்க வேண்டும். எள் எவ்வாறு ஒரு சிறந்த உணவோ அதே போல முருங்கைக்கீரை மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே வேண்டாங்க. 3வது முளை கட்டிய பயிர் வகைகள். இந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் இன்றைக்கு தலைமுடி ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் தேவை. இன்றைக்கு அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, வெந்தயத்தை ஊற வைத்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கமும், வெந்தயத்தை உணவாக நாம் உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கமும் மிகுந்து இருந்தது. மாவு அரைக்கும் போது கூட, இட்லி தோசை மாவு அரைக்கும் போது கூட வெந்தயத்தை இட்டு அரைக்கக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய இடங்களில் இருந்ததை நம்ம பார்க்கணும். சமூகம் மாறிவிட்டது. இன்றைக்கு கடைகளில் மாவுகள் வாங்கி தான் பயன்படுத்துகிறோம். எனக்கு தெரிந்து இன்னொரு 20 வருடங்களில் கிரைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனமே நம்ம வீட்டில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரெடிமேடாக தயாரிக்கக்கூடிய உணவுகளை பெரும்பாலும் சார்ந்திருக்கக்கூடிய சமூகமாக நாம் மாறிய பிறகு, உணவு ஆரோக்கியமான உணவாக இல்லாமல் ஆரோக்கியம் அற்ற உணவாக மாறிப்போனதில் சந்தேகம் இல்லாமல் நாம் எல்லோரும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில் இன்றைக்கு வெந்தயம், முளைக்கட்டிய வெந்தயம், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, முளைக்கட்டிய பயறு வகைகளை யாரெல்லாம் உணவில் எடுத்துக்கொள்கிறார்களோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய செலினியம் சார்ந்த மூலக்கூறுகள் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வல்லது, தலைமுடியை மேம்படுத்த வல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு தலைமுடி நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இளநரை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம யாராக இருந்தாலும், அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ முளைக்கட்டிய பயிறு வகைகளை உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். 4வது, இன்றைக்கு சைவ உணவுகளில் பிரதான உணவாக நாம் பார்க்கக்கூடிய, இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவு எது? இஞ்சி, வெங்காயம். இந்த 2ம் தான். இஞ்சியும் வெங்காயமே இன்றைக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. இஞ்சியில் இருக்கக்கூடிய அலர்ஜியை மாற்றக்கூடிய அந்த ஒரு தன்மை, ஆன்டி அலர்ஜிக்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகளும்
வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இறந்த திசுக்களை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளும் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மிடம் உருவாக்குகிறது. ஏன்னா இன்றைக்கு இஞ்சியை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் அதை ஒரு சளிக்கான மருந்தாக, ஒரு சுவைக்கான மருந்தாகத்தான் நம்ம சமூகம் பார்க்கிறதே தவிர, ஒரு தலைமுடி ஆரோக்கியத்திற்கான மருந்தாக பார்ப்பது கிடையாது. அதே போல இன்றைக்கு வெங்காயத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல. இன்றைக்கு வெங்காயத்த தலைமுடி வளர்ச்சிக்காக, பொடுகு சார்ந்த சிரமங்களை நீக்குவதற்காக இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். ஒரு காலத்துல இன்றைக்கு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு நிறுவனத்துடைய நிறுவனர் ஒரு முறை 2003ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுல என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும்போது, ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புகளுடைய வருகை எவ்வாறு நம்முடைய இந்திய பொருட்களுடைய அந்த ஒரு வரவேற்பை குறைத்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே ஏன் இதுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதற்கு உபாயமாக நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, நான் அவருக்கு வந்து இந்த வெங்காயத்த பத்தி சொன்னேன். அவரு "அட போப்பா! நீங்க ஏதாவது ஒண்ணு வாயில வந்தத சொல்லிட்டு போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2020ஆம் வருடம் கோவிட் நேரங்கள்ல, இந்த கோவிட்னால அவர்களுடைய வருமானம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட போது, மீண்டும் அவர் வெங்காயம் சார்ந்த விஷயங்களை சேர்த்து அவங்களுடைய நியூ ப்ராடக்ட்ட 2021ல லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் பண்ணி முடித்து ஒரு 1 வாரம் கழித்து என்ன கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு, "நீ சொன்ன ஒரு விஷயத்த நான் கேட்டிருந்தேன்னா, இன்னைக்கு என்னோட கம்பெனியோட வணிக மதிப்பு மிகப்பெரிய அளவுல மாறி போயிருக்கும். அன்றைக்கு நீ சொன்னபோது நான் அத கேட்கல. ஆனா கோவிட் வந்து வியாபாரம் நொடித்து போகக்கூடிய நிலையில இருக்கும்போது, நீ சொன்ன விஷயம் என் மனசுல ஞாபகம் இருந்தது. உன்னோட ஒரு வீடியோ YouTubeல நான் பார்க்கும்போது, உன்னோட முகம் ஞாபகம் வந்து நீ சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். வி ஆர் பேக் ஆன் பிசினஸ். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பட் ஐ அம் சாரி. நான் உன்ன சரியா கவனிச்சுக்கல" அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. ஸோ பூண்டும், அ வெங்காயமும், அதேபோல இன்றைக்கு இஞ்சியும் மிகப்பெரிய அளவில் உணவில் சேர்ப்பது சுவைக்காக மட்டுமல்ல, சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிகப்பெரிய அளவில் நம்ம உணவில் சேருவதற்காக தான். B12 சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு, இரும்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள நம்ம சாப்பிட்டாலும் கூட, இஞ்சியும், பூண்டும், வெங்காயமும் நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. 4வது இன்றைக்கு மோரும், தயிருங்க. இன்னைக்கு இந்த தயிரு, மோரு அப்படின்னு வரும்போது, அதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம நேரடியாக இந்த தயிரும், மோரும் நம்ம உடம்புல தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுவது கிடையாது. ஆனா குடல் ஆரோக்கியம் சீராக இருந்தா தான் B12 சத்துக்கள் உடல்ல சேரும். B12 சத்துக்கள் இல்லாமல் இன்றைக்கு ஏதாவது ஒரு தாவரம் இருக்குமா? B12 சத்துக்கள் இல்லாம போனா நம்ம உடம்புல தலைமுடி வளர்ச்சி தான் வருமா? அளவு குறைவாக B12 சத்துக்கள் இன்றைக்கு தாவரத்தில் இருந்தாலும் கூட, அவற்றை உடல் முழுமையாக கிரகிக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது, அதற்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? நிச்சயமாக தயிரும், மோரும் தான். அதனால தயிரும், மோரும் உணவுல சேருங்க. பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். 6வது கெஃபிர்ங்க. இந்த கெஃபிர் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பால், அந்த பால்ல இந்த கஃபீர் விதைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்ஸ போட்டு, ஒரு இரவு முழுவதும் வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பானம், மிகப்பெரிய அளவுல பெருங்குடல் ஆரோக்கியத்திற்காக, குடல் ஆரோக்கியத்திற்காக, உடலுடைய வளர்சிதை மாற்றத்துக்காக உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து. இன்றைக்கு பெரிய அளவில் நம்முடைய உடல்ல தலைமுடி வளர்ச்சிக்கு, பரிமாண வளர்ச்சிக்கு, செரிமான சக்திக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒன்று. அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா அந்த கெஃபிர நம்ம சொல்லலாம். எவ்வாறு பாலும், மோரும் ஒரு சிறந்த உணவாக தலைமுடி வளர்ச்சிக்கு இருக்கோ, அதே போல கெஃபிர் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அ புளிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். பொதுவா ஜப்பானிய கல்ச்சர்ல சொல்லுவாங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணீர் நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஒரு 4 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, லைட்டா கட் பண்ண, ஸ்லைஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அதுக்குள்ள போட்டு மூடி, அத அப்படியே வச்சுருவாங்க. இது வந்து ஒரு 1 வார காலம் 10 நாளுக்கு பார்த்தீங்கன்னா, புளிச்சு போயிருக்கும். புளித்து போயிருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ எடுத்து, அந்த தண்ணீரை குடித்து, அந்த வெஜிடபிள்ஸ சாப்பிடக்கூடியதுக்கு, புளிக்க வைக்கப்பட்ட, பதப்படுத்தப்பட்ட ஒரு காடி அப்படின்னு பேரு. இந்த காடி தலைமுடி வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த மருந்துங்க. ஆப்பிள் சிடார் வினிகர் கிட்டத்தட்ட இந்த மாரி புளிக்க வைக்கப்பட்ட ஒரு உணவு தான். ஏன் ஆப்பிள் சிடார் வினிகர் கூட தலைமுடி வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர தொடர்ந்து சாப்பிடும்போது, தலைமுடி வளர்ச்சியில அவ்வளவு சிறந்த மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். புளிக்க வைக்கப்பட்ட காய்கறிகள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காடி, மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். 7வது, இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட உணவுகள்ல ஒன்றாக இருப்பது கீரை வகைகள் தான். முருங்கைக்கீரை
தலைமுடி வளர்ச்சிக்கான அணுகுண்டுன்னே சொல்லலாம். ஒரு 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 பாலைவனத்தில கொண்டு போய் ஒரு தாவர விதைகள போட்டோன்னா, குண்டா போட்டோன்னா எப்படி ஒரு அடர்ந்த காடு வருமோ, அதே போல இன்றைக்கு முருங்கைக்கீரைய சாப்பிட்டா நமக்கு தலைமுடி வளரும். முருங்கைக்கீரையைப் போலவே இல்லை என்றாலும் கூட, கீரையை தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல தலைமுடி வளர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. உடலுடைய வளர்சிதை மாற்றங்கள் குறைக்கப்படும்போது நம்முடைய முடி வளர்ச்சி சீராக மாற்றப்படுவதை நம்ம பார்க்க முடியும். 8வது கரிசலாங்கண்ணிங்க. கரிசலாங்கண்ணிய விட சிறந்த ஒரு மூலிகை இன்னைக்கு இருக்குமா? நீங்க தலைமுடிக்குன்னு வாங்கி பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான மருந்து பொருட்கள்ல, எண்ணெய்கள்ல கரிசலாங்கண்ணின்னு ஒரு விஷயம் இல்லாம இருக்கான்னு பாருங்களேன். இருக்கும். கரிசலாங்கண்ணியைப் போல இன்றைக்கு உணவாக சாப்பிடுகின்ற, வெளிப்புறமாக பயன்படுத்துகின்ற மூலிகைகள்ல தலைமுடி வளர்ச்சிக்கு சிறந்த ஒன்று இருக்குமா? அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். கரிசலாங்கண்ணி சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். நெல்லிக்காய். இன்னைக்கு தலைமுடி வளர்ச்சி வரணும்னா, நெல்லிக்காய நீங்க உணவா எடுத்தாலே போதுங்க. தினசரி 4 நெல்லிக்காய், 300 மில்லி வெந்நீர், மிக்ஸர்ல போட்டு மைய அரைங்க, வடிகட்டுங்க. அதில 10 சொட்டு எலுமிச்சை சாறை சேருங்க. அதில ஒரு 10 சொட்டு வந்து தேனை சேருங்க. இதை ஒரு உற்சாக பானமாக தினசரி சாப்பிடுங்க. 100 நாள் சாப்பிடுங்க. ஒரு தலைமுடிய இன்னைக்கு எடுத்து நீங்க ஒரு புக்ல வச்சுருங்க. 100 நாள் இத சாப்பிட்டு இன்னொரு தலைமுடிய எடுத்து பாருங்க. அந்த தலைமுடியோட டென்சிட்டி, அதோட டார்க்னஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கிறத பார்க்கலாம். இளநரையை குறைத்து தலைமுடியை மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்யக்கூடிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நெல்லிக்காய் தான். இன்னைக்கு ஆமலக்கை அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய, இந்தியில் வரக்கூடிய எல்லா வகையான சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய பெயர் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய்கள்லையும் நீங்க பார்க்கலாம். நெல்லிக்காய் இல்லாத தலைமுடி எண்ணெய் கிடையாது. இல்லைங்களா? அதேபோல கரிசலாங்கண்ணி இல்லாத தலைமுடி எண்ணெயும் கிடையாது. 10வது ஆனா வெரி எஃபெக்டிவ்ங்க. வீட் கிராஸ். கோதுமை புல்சாறு. மனிதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி, ஒவ்வொரு அணுவுடைய ஆற்றலையும் அதிகப்படுத்தி, இளமையை மீட்டுக் கொடுத்து, வயதாகின்ற வேகத்தை குறைத்து, எப்பொழுதுமே பொலிவான தோற்றத்தோடு, இளமையான தோற்றத்தோடு, மகிழ்ச்சியான மனநிலையோடு, சிறந்த அறிவாற்றலோடு இருப்பதற்கு மட்டுமல்ல, நீண்ட கருமையான, அழகான தலைமுடியோடு இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது? வீட் கிராஸ் தான். இன்னைக்கு வீட் கிராஸை உணவாக சாப்பிடுகின்ற சமூகங்கள், பொதுவா நீங்க பிரேசில் போறீங்க, அதே போல கொலம்பியா போறீங்க, கனடா போறீங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸ்ல இந்த வீட் கிராஸ்ங்கிறது ஸ்டேப்பிள் ஃபுட். நம்ம ஊர்ல எப்படி தயிர், மோர் செய்வோமோ, அந்த மாதிரி அங்க ரெடியா இருக்கும். எப்ப நீங்க போனாலுமே உங்களோட வெல்கம் ட்ரிங்கே வீட் கிராஸ் ஜூஸ் தான் குடுப்பாங்க. ஈவன் பிரேசில்ல இருந்து ஒரு வகையான ஆல்கஹால் வீட் கிராஸ் ஜூஸ்ல இருந்தே தயார் பண்ணி குடுக்குறாங்க. ஈவன் யுக்ரைன்ல இருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஆல்கஹால், ஒரு வகையான அந்த பானம், அதுவும் வீட் கிராஸ் வந்து தயார் பண்றாங்க. எதற்காக இத சொல்றேன்னா, இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் போடுவது, சீரம் தடவுவது, தலைக்கு வந்து கண்டிஷனர் போடுறது, ஷாம்பு போடுறது, இதெல்லாம் தலைமுடிய காப்பாத்துமோ இல்லையோ, நான் சொன்ன 10 சைவ உணவுகள தினசரி உணவுகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸா சேர்க்கின்ற ஒரு பழக்கம் நிச்சயமாக உங்க தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பெரிய வரமாக இருக்கும். அப்ப தலைமுடி ஆரோக்கியத்தை இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சைவ உணவுகள் மூலமாக, இதையே ஒரு மருந்தாக, உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம்ம சமூகத்துல வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? யாரும் தலைமுடி பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. நான் சொன்னேன்ல, தலைமுடி கொத்து கொத்தா கொட்டுது, பிரசவத்துக்கு பிறகு கொட்டுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கொட்டுது, ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செஞ்ச பிறகு கொட்டுது. இந்த கவலையெல்லாம் இல்லாம, கருவேப்பிலையில் ஆரம்பித்து, எப்படி வந்து இஞ்சியும், பூண்டும், வெங்காயமும் ஒரு சிறந்த மருந்தோ, கருவேப்பிலை ட்ரிங்க்குங்க. என்னோட ஃபேவரைட்னே நான் சொல்லுவேன். இன்னைக்கு பெஸ்ட் தலைமுடி வளர்றதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா, கருவேப்பிலை ட்ரிங்க் தான். நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு 50 இலை எடுத்துங்க. ஒரு 300 மில்லி தண்ணீல போட்டு ராத்திரி அப்படியே வச்சுருங்க. காலையில அடுப்பு மேல ஏத்தி அத லேசான ஃபயர்ல அந்த 300 மில்லிய 100 மில்லியா குறைங்க. வடிகட்டுங்க. அதில ஒரு ஸ்பூன் நல்ல நெய் போடுங்க. கருவேப்பிலை சூடு உள்ள போனா குடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து டீஹைட்ரேஷன குடுக்கும். நெய் போடுங்க, சாப்பிடுங்க. 100 டே சேலஞ்ச் எடுங்க. இந்த கருவேப்பிலை அந்த நீரை சாப்பிட்டாலே அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். இன்னைக்கு பிரசவம் முடிந்து தலைமுடி கொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் வீட்ல இருக்க தாய்மார்கள் இத கொஞ்சம் செஞ்சு குடுங்களேன். அவ்வளவு அழகா தலைமுடி வருவதை பார்க்க முடியும். தலைமுடி ஆரோக்கியத்துக்கு பெருசா மெனக்கெடணும்னு இல்ல, லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு இல்ல. உணவுல இந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும். 2 விஷயம் பண்ணுங்க. என்னோட ஃபேவரைட் 2 சைவ விஷயங்கள பண்ணுங்க. 1 எல் 10 தலையில அரைச்சு எல் 10 போடுங்க. 2வது கருவேப்பிலை கஷாயம். முடிஞ்சா வீட் கிராஸ் ஜூஸ் சாப்பிடுங்க. இந்த 3 விஷயத்த உங்களால பண்ண முடியும்னாலே,
சைவமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பண்ணாலே உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தலைமுடி சார்ந்த சிரமங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம நட்பு வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தலைமுடி ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகச் சுலபமான விஷயம். ஒரு சிறு முயற்சி நல்ல முயற்சியாக இருக்குன்னா தலைமுடியை மீட்டெடுத்து விடலாம். சார் இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது சார், சிம்பிள் ரெமெடி எனக்கு கொடுங்க. கேஷாமிருத தைலம், கேஷாமிருத சீரம், ஷாம்பு மற்றும் கண்டிஷனர். இந்த கேஷாமிருத கிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்கள் தலைமுடி வளர்ச்சிக்காக இன்றைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற சிறந்த பொருட்கள்னு சொல்லலாம். இதை முறையாக நம்ம பயன்படுத்தி வந்தாலே தலைமுடி சார்ந்த சிரமம் இல்லாமல் இருக்கலாம். கேஷாமிருத கேப்சூலில் ஆரம்பித்து எண்ணெயிலிருந்து, சீரத்திலிருந்து, கண்டிஷனர்லேருந்து ஷாம்பு வரையிலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. உணவின் மேல் கவனம் எடுங்கள். உணவின் மேல் கவனம் எடுக்க முடியாதவர்கள் மட்டும் இந்த கேஷாமிருத் கிட்ட பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. பெரிய மாற்றம் அடைந்தவர்கள் நிறைய பேர் அவர்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த விஷயங்கள்னு ஆயுர்வேதம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் கூட உணவை கொண்டு ஆரோக்கியமாக அழகாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட் மற்றும் கேள்விகள் என்னங்கிறது என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதிலளிக்க நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸில், அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், லிங்க்டின்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நல்ல செய்தி நல்லவர்களுக்கு போய் சேரும்போது, வேண்டியவர்களுக்கு போய் சேரும்போது அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு பெரும் வெற்றியையும் வாழ்த்தாகவும் இருக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.